1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக பவுல் எழுதல, பவுல் சத்தியத்தை எழுதுகிறார். நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லலாம், ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அது சத்தியத்தை சொல்லுகிற வார்த்தை. பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தினுடைய ஞானிகளை வெட்கப்படுத்த முடியுமா? அவர்கள் எவ்வளவு ஞானிகளாய் காணப்படுறாங்க, என்னென்ன பேச்சு பேசுறாங்க, அவங்கள்ட்ட நின்று பேச முடியாது உலகத்தின் காரியத்தை, அப்படி இருப்பாங்க. ஆனா உலகத்தினுடைய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமாய், இவனுக்கெல்லாம் புத்தியே இல்லை, இவன் யார், இவன் பேச தெரியாது, 4 லைன் சரியா பேச தெரியாது அப்படின்னு சொல்லப்படுகிறவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் யாரை வெட்கப்படுத்துகிறார் தெரியுமா? பயங்கர ஞானி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறார். அவர்களுக்கு இவர்கள் மூலமாய் ஆண்டவரை அறிவிக்கிறார், வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறார். அப்படித்தான் கொண்டு போனார் அன்னைக்கும், இன்னைக்கும் அப்படிதான் செய்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? பலம் உள்ளவனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை ஆண்டவர் சிறுமைப்படுத்தி அதற்கு பின்புதான் தெரிந்து கொண்டுவார். ஞானிகளை தெரிந்து கொள்றார் அப்படின்னு சொன்னா அவர்களை சிறுமைப்படுத்தி அவன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்து தெரிந்து கொள்வார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பவுல் ஞானிதான். ஆனா அந்த பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாம் நஷ்டம், நான் இவ்வளவு நாள் கற்றுக்கொண்டதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லி அவனை சொல்ல வச்சு, அவன் இதுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவனை நினைக்க வைத்து சத்தியத்தை வெளிப்படுத்தி தெரிந்து கொண்டார். அப்ப உலகத்தில் ஞானியை தெரிந்து கொள்ள மாட்டாரா? பலமுள்ளவை தெரிந்து கொள்வார். எப்போ தெரியுமா? அவன் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலமிழந்து தன்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை என்று அறியும் போது அவனை தெரிந்து கொள்வார். ஆனால் அவன் தன்னுடைய ஞானத்தில் நிற்க பார்க்கும் பொழுது, தான் பலவான் என்று சொல்லி காண்பிக்க பார்க்கும் பொழுது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்ல பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது யார் மூலமா தெரியுமா? பைத்தியமாய் காணப்படுகிற, அற்பமாய் எனப்படுகிற, படிப்பறிவில்லாத என்று சொல்லப்படுகிற ஒருவன் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் இவனோடு கூட இருக்கிறேன், நான் இந்த அற்பமா எண்ணப்படுகிறோடு கூட இருக்கிறேன், நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி இவன் மூலமாய் அவனை வெட்கப்படுத்துகிறார். அப்ப யாருக்கு மகிமை வரும் தெரியுமா? இவனுக்கும் அல்ல, எவனுக்கும் அல்ல, தெரிந்து கொண்ட அந்த ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். ஒரு ஞானியினிடத்துல இந்த உலகத்தினாலே புத்தியினன் என்று சொல்லியும் பைத்தியக்கார் என்று சொல்லியும் எண்ணப்படுகிறவனால் அவனுக்கு அறிவு விளங்க வைக்கப்படுகிறது, வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன சொல்லு? இந்த உலகம் இவன் பயங்கர ஞானி ஆயிட்டான்னு சொல்லாது, ஏதோ நடந்திருக்கு, இவனிடத்துல விசேஷமானவர் யாரோ ஒருவர் இருக்கிறார், இவன் எப்படி இவனுக்கு இது வந்தது என்று சொல்லி பார்க்க ஆரம்பிக்கும். அந்த ஞானி என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொண்டிருந்தவன் தன்னை தாழ்த்தும் போது, மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது மகிமையெல்லாம் யாருக்கு தெரியுமா போகும்? அறிவித்தவனுக்கும் அல்ல, அதை கேட்டு அறிவை பெற்றவனுக்கும் அல்ல, ஆண்டவருக்கு மட்டுமே போகும். அதை தன்னுடைய மகிமைக்காய் ஆண்டவர் இப்படியாக என்ன பண்றாராம்? தெரிந்து கொள்கிறார் என்ற சத்தியத்தை பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். 28வது வசனத்தை சொல்லுகிறான், அவன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாயிரப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிதான் அவர் தன்னுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக அவருக்கு விரோதமாய் பெருமைப்படுகிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஒன்றுமே இல்லாதது, அற்பமாய் எனப்பட்டது, இழிவு என்று சொல்லப்பட்டதை தெரிந்து கொண்டு ஆண்டவர் தான் யார் என்பதை அவர் காண்பிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை, இன்னைக்கும் அப்படிதான் அவர் செயல்படுவார். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே அவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது அவன் ஒருபோதும் கற்றுக்கொள்ள போகிறதில்லை. உலகத்தினுடைய ஞானம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அது பயன்படாது. ஆனால் அவன் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த ஞானி ஆண்டவருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தும் போது அந்த ஞானம் பயன்பட ஆரம்பிக்கும். அப்படிதான் பவுலுக்கு பயன்படுத்தப்பட்டது. வேதத்தை கரைத்து குடித்த அவன் ஆண்டவரை சந்தித்த பின்பு, உடைக்கப்பட்ட பின்பு அவன் வேதத்தை படித்ததெல்லாம் அவனுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதுக்கு முன்பு அது அவனுக்கு ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் தன்னுடைய ஞானத்தை நம்பி இருந்தான். மிகப்பெரிய ஒரு ஆசிரியரிடத்துல நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்கிற அகம்பாவத்திலே காணப்பட்டான். பரிசேயன், நான் பரிசேயருடைய மகன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னை உயர்த்தி கொண்டிருந்த பவுல ஆண்டவர் தட்டி, உன் தேவனாகிய கர்த்தரே உனக்கு தெரியல, கொஞ்சம் அமைதியா இரு
என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்தி அதற்கு பின்பு அவன் சொல்றான், இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தள்ளினேன் என்று சொல்றான் பாருங்க. அப்ப என்ன அறிவு இருந்து, என்ன ஞானம் இருந்து, வேதத்தை கரைச்செல்லாம் குடிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த வேதத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் யார் என்று தெரியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவனை காட்டிலும் முட்டாள் யாரா இருப்பான் என்று சொல்லி யோசித்து பாருங்க. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. உலகத்தின் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது வெளியாக்கப்படும். உலகத்தினுடைய ஞானிக்கும் கல்விமானா இருக்கிறவனுக்கும் தெரியாத யாருக்கு தெரியுமா தெரியும்? ஆண்டவர் அழைத்தார்ல, ஓடி வரான் பார், இவர் தான் என்னுடைய ரட்சகர், இவர் தான் என்னுடைய கர்த்தர், ஓ என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்காக மனிதனாய் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இவர் தான் என் கர்த்தர், என்னுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை இவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓடி வரான் பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார்.